கடந்த 2 ஆண்டுகளாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டிலும் அரசியல் நிலைத்தன்மையின் தூணாக பாரிசான் நேஷனல் திகழ்வதற்காக பினாங்கு முதலமைச்சர் சவுகோனியோ பாராட்டியுள்ளார். 2023 மாநில தேர்தலின் போது தனது பினாங்கு நிர்வாகத்தை ஆதரிப்பதில் மஇகா உட்பட பாரிசானின் கூறு கட்சிகளின் முயற்சிகளுக்காக அவர் பாராட்டினார். கத்தன் ஹரப்பான், பாரிசான் மற்றும் பிற கட்சிகளின் ஒத்துழைப்பு ஒற்றுமை அரசாங்கத்தை மேலும் வலுப்படுத்தியது என்று அவர் தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மையுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் அதே வேளையில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்து அரசாங்கம் தனது பொறுப்புகளை திறம்பட செய்ய முடிந்தது. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இந்த அரசாங்கம் அடைந்துள்ள நிலைத்தன்மை மற்றும் அங்கீகாரத்தின் மூலம் நமது பிரதமரால் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கையை பெற்றுள்ளோம் என்று பினாங்கு மஇகாவின் தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பில் அவர் கூறினார். நிகழ்வில் மாநில மஇகா தலைவர் ஜே தினகரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் சவுகோன் யோவுக்கு மலர் மாலை அணிவித்து அவரது 65வது பிறந்த நாளை கொண்டாடினர். மாநில சட்டங்களை அவமதித்ததாக பெட்ரோனாஸ் மீது சராவா சட்டமன்ற உறுப்பினர் சர்ச்சையாக பேசியதோடு ஒற்றுமை அரசாங்கத்துடனான தனது உறவை சராவா முறித்துக் கொள்ளக்கூடும் என்று அவர் கூறியது குறித்து சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சையத் இப்ராஹிம் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த சட்டசபை உறுப்பினர் மிகவும் திடுக்கிடும் மற்றும் ஆத்திரமூட்டும் விதத்தில் பேசியுள்ளார். மலேசியர்களாகிய நாம் பிளாக்மெயில் செய்து பழக்கமில்லை, பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை சரவா மாநில ஸ்டாக்கான் சட்டமன்ற உறுப்பினர் ஹம்சா இப்ராஹிமின் சட்டமன்றத்தில் விடுத்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக சையத் இப்ராஹிம் இவ்வாறு தெரிவித்தார். தாம் பெட்ரோனாஸ் அல்லது ஒற்றுமை அரசாங்கத்தின் சார்பாக பேசவில்லை என்று குறிப்பிட்ட சையத் இப்ராஹிம் மாறாக கூட்டமைப்பின் ஒரு நல்ல குடிமகனாக மட்டுமே பேசுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டிய தீவிரமான சட்ட மற்றும் அரசியலமைப்பு சிக்கல்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு சட்ட வாதத்திற்கும் 2 பக்கங்களும் உள்ளன என்று ஜைத் கூறினார். 2025ஆம் ஆண்டில் ஆசியான் அமைப்பின் தலைவராக மலேசியாவுக்கு ஜப்பான் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் புத்ராஜயா தனது கிழக்கு நோக்கிய கொள்கையை குறிப்பாக கல்வி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் தொடர விரும்புவதாக பிரதமர் டரசி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜப்பானிய பிரதமர் ஷிகரு இஷிபாவுடனான இருதரப்பு சந்திப்பின் போது வர்த்தகம், எரிசக்தி மாற்றம், பாதுகாப்பு, கடல்சார், கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முன்னேற்றத்தையும் மதிப்பீடு செய்ததாக அவர் கூறினார். தென் சீன கடல் மற்றும் மியான்மரின் தற்போதைய நிலைமை தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கும் ஆசியான் நிகழ்வின் போது மலேசியா ஜப்பான் உடனான தனது உறவை நிச்சயமாக வலுப்படுத்தும் என்று இஷிபாவுக்கு உறுதி அளித்ததாகவும் அன்வார் கூறினார். ஸ்லாங்கூர் அரசு பணியாளர்கள் மாநிலத்தை மேம்படுத்துவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2 மாத சம்பள போனஸை பெறுவார்கள் என்று ஸ்லாங்கூர் மந்திரி விசார் அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று தாக்கல் செய்யும் போது இந்த அறிவிப்பை வெளியிட்ட அமீருடின் இந்த உதவித்தொகை 2 பகுதிகளாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். முதல் பகுதி டிசம்பர் 31ஆம் தேதியும் 2வது பகுதி அடுத்த ஆண்டு மார்ச் 25ஆம் தேதியும் ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டத்துடன் இணைந்து வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பார் மாவட்டத்தில் உள்ள ஆற்று பகுதிகளில் அனைத்து பொழுதுபோக்கு மற்றும் வெளிப்புற நீர் விளையாட்டு நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. சுங்கை ஜஹாங்கில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 3 பேர் பலியானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்திய கம்பார் மாவட்ட அதிகாரியும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவருமான நஸ்ருல் ஃபசாமி முகமட், அதிகாரிகளின் மறு உத்தரவு வரும் வரை இந்த உத்தரவு அனைத்து ரிசார்ட் மற்றும் முகாம் நடத்துபவர்களுக்கு பொருந்தும் என்று கூறினார். ஜொகூர் ஜலான் பாடி மஷூரி பண்டார்பாரு ஊடாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகாமையில் மழையின் போது வடிகால் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுவன் தவறி விழுந்து காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் 3:37 மணியளவில் மீட்புப் படையினர் அவசர அழைப்பை பெற்ற பிறகு மீட்பு நடவடிக்கை தொடங்கியது. வடிகால் தோராயமாக 3.9 மீட்டர் ஆழமும் 6.7 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்நிலையில் சுற்றியுள்ள பகுதியில் மேற்பரப்பு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலத்திரங்கானுவில் மீன் ஒன்றுக்கு 20 சென்ட் என்ற விலையில் சலாயாங் மீன் விற்கப்பட்டதை அடுத்து புறக்கணிக்கப்பட்ட சந்தை நேற்று உயிர் பெற்றது. இங்குள்ள பசார் கெப்போங்கில் மீன் விற்பனையை வியாபாரி ஒருவர் தொடக்கி வைத்தார்.
வியாபாரி வான் அமர் சுகைமி வான் அப்துல் காதிர், இது தள்ளுபடி என்பது மட்டுமல்லாமல் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு உதவுவதையும் நோக்கமாக கொண்டது என்று தெரிவித்தார். ஜப்பானில் நடக்கும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் தேசிய கலப்பு இரட்டையர் ஜோடியான கோ சுன் ஃபாட் ஷியோன் லாய் ஜோடியை தாய்லாந்தின் டெக்காபோல் புவாரனுகுரோ சபிசாரா பியூ சம்ரான் ஜோடி 21-18, 20-22, 14-21 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த ஆட்டம் நீடித்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.